Sabbath. நான் தான் கொஞ்சம் சோகம் இல்லாமல் இருக்கிறேன். நீங்களும் ஹாப்பி சாபத். ரைட். எல்லோரும் சாப்பிட்டீங்களா காலையில்? இல்லையா? அப்போ மதியான சாப்பாடுக்கு சீக்கிரம் நான் விட்டுறேன். சரியா? இந்த நல்ல நாளிலும் தேவனுடைய வார்த்தையை வாஞ்சியோடு கேட்க வந்திருக்கிறவங்களை நான் மீண்டுமாக வாழ்த்துகிறேன், வரவேற்றுக் கொள்கிறேன். நல்ல ஒரு தலைப்பின் மூலமாக இந்த நாளில் நாம் தியானம் வைக்க போகிறோம். தலைப்பு எத்தனை பேர் பார்த்தீங்க? யாராவது சொல்லுங்க பார்ப்போம். ஜெபம் பண்ணுங்கலாம் கேட்டேனே, அப்போ யாரும் பண்ணலையா? என்ன தலைப்பு? கருத்தாய் நிற்போம், கடைசி வரை நிற்போம். அழகாக படிச்சிருக்கிறீங்க. அதை போஸ்ட் பண்ணுங்கப்பா. அது என்ன டைட்டில்ன்றது இருக்கா? சரி, நோ ப்ராப்ளம். என்ன தலைப்பு போட்டோம் அப்படின்னா, கர்த்தருக்காக நிற்போம், கடைசி வரை நிற்போம். சரிங்களா? ஆனால் அவங்க சொன்ன வார்த்தை ஒன்றும் தப்பு இல்லை, நம்ம வேணால் இணைச்சிக்கிடலாம். கர்த்தருக்காக கருத்துடன் நின்று என்ன செய்யலாம்? கடைசி வரை நிற்கலாம். சரிங்களா? நம்முடைய வாழ்க்கையில் அநேக அனுபவத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் கடந்து கொண்டு தான் வருகிறோம். அது யாராலையும் மறுக்க முடியாது, அதை மறைக்கவும் முடியாது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையிலும் நான் எதை நோக்கி பயணிக்கிறேன் என்று நீங்கள் ஒவ்வொருவரும் யோசித்தோம் அப்படின்னு சொன்னால், அந்த பயணத்தில் ஏதோ ஒரு தடுமாற்றங்கள் இருக்க தான் செய்யுது இல்லையா? எல்லாருக்கும் கேட் எப்போவுமே திறந்துருக்குதா அப்படின்னா இல்லை. சில நேரத்தில் கதவு திறக்கப்படுகிறது, சில நேரத்தில் கதவுகள் மூடப்படுகிறது. ஆனால் நம்மளுடைய ஜீவியத்தில் தேவனை முன்வைத்து செல்லும் பொழுது, நான் கருத்தாய் நடக்க வேண்டும் என்று பிரயாசப்படும் பொழுது, கர்த்தரை முன்வைத்து நடக்கும் பொழுது, நான் கடைசி வரை நிலைத்து நிற்பேன் என்பதை நீங்கள் மறக்க வேண்டாம். அப்போ கர்த்தருக்காக கருத்தாய் கடைசி வரை கற்பனைகளை சேர்த்து நின்றோம் என்று சொன்னால் இறுதி நமக்கு நிச்சயம். ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன நிகழ்வு, ஒரு சாட்சியாக நான் சொல்ல விருப்பப்படுகிறேன். சித்தோடு டெக்ஸ் வேலி எல்லாருக்கும் தெரியும். அந்த டெக்ஸ் வேலி கடையை தாண்டி வந்துக்கிட்டு இருந்தேன். ஸ்கூட்டி கையில் இருந்துச்சுன்னா கொஞ்சம் மெதுவாக தான் வண்டி ஓடும். வேறு கையில் வண்டி, பெரிய வண்டினா கொஞ்சம் வேகமாக வரணுன்ட்டு வந்துட்டேன். ஒரு 60 கிலோமீட்டர் வேகத்தில் வந்தேன். ரொம்ப அதிகம்னு சொல்ல முடியாது, ரொம்ப கம்மின்னு சொல்ல முடியாது, ஒரு வேகம்தான். அப்போது அதை தாண்டி வந்துகிட்டே இருக்கேன். அடுத்து என்ன ஆகிட்டு இருக்கு, நான் லைவ் பார்ப்பேன் எப்போவுமே. அங்கேருந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணபடி பாட்டு கூட்டமாக அதை ஆரம்பிச்சுட்டு அடி டக்குன்னு அப்படி ஸ்க்ரோல் பண்ணுவேன். எல்லாம் ஆரம்பித்து பாட்டு பாடியாச்சு, ஆட்கள் வர ஆரம்பிச்சிட்டிங்க. சரி, அப்போ நம்ம பொறுமையாக போயிடலான்னு தான் நான் வந்துட்டு இருந்தேன். பைக் கொஞ்சம் பெரிய பைக், அக்காவோட வீட்டுக்காரோடது. அது என்னோட இருந்தனால நான் கொஞ்சம் வேகமாக என்ன செஞ்சுட்டேன், சரி வருவோமே, பெரிய பைக் தானே நல்லா இருக்கே அப்படின்ட்டு வந்தேன். டெக்ஸ் வேலி தாண்டிட்டு வரும்பொழுது ஒரு அங்கிள் ஒரு ஆண்டியும் சித்தோடு இந்த பஞ்சாபி ஹோட்டல் அங்கே ஒன்று இருக்கும், அதுலேருந்து ஆப்போசிட்டில் அப்படி கிராஸ் பண்ணுற ஏரியா, ரொம்ப முக்கியமான ஏரியா தான். நல்லா தெரியுது இது ரொம்ப முக்கியமான ஏரியா, நம்ம கொஞ்சம் பிரேக் அடித்தா நல்லா அப்படின்னு நினச்சிக்கிட்டே தான் என்ன செஞ்சேன், வண்டி வேகமாகவே ஓட்டிட்டேன். அப்படின்ற ஒரு செகண்ட் தான் இன்றைக்கி பிரசங்கத்துக்கு முன்னாடி நிற்கிறேன். அது இப்படிலாம் நடந்ததில்லை, இதுதான் முதல் முறை. இந்த அளவுக்கு நான் அப்படி லைட்டாக எட்டி பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லலாம். அதனாலே மைண்டை ஒன்றும் ஓட மாட்டேன்ருச்சு, யோசிக்கிட்டே இருந்தேன். இருந்தாலும் ஒரு முக்கியமான செய்தி இன்றைக்கி வர என்னோட பேசுங்க அப்படின்ட்டு நான் ஜெபித்து வந்தேன். எனக்காக நல்லா ஜெபியுங்கள். ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த அனுபவம், அங்கே போகிற அனுபவம் இல்லாதனால இப்போ முதல் முறையாக வருது. பார்த்திங்களா, போகும்போது பிரச்சனையும் இல்லை, இடது பக்கம் அப்படின்றனால இங்கே இடது பக்கம் பிடிச்சேன்னா அப்படி ஓரமாகவே போயிடுவேன். வரும்பொழுது கிராசிங் அப்படின்னும் பொழுது கொஞ்சம் தடுமாற்றம் உண்டு. ஆனால் இவ்வளோதான் கேப்பு. அந்த ஆண்டியும் அங்கிளும் ஸ்கூட்டியில் அப்படி போகிறாங்க, கிராஸ் ஆகினாங்க, லைட்டாக உரசிருந்தாலும் 2 பேருமே ஸ்லிப் ஆகிக்கிட்டுருக்கோம். இருந்தாலும் அந்த ஆபத்தை பார்த்துட்டேன், அதனால தான் நர்வஸாக இருக்குது. அந்த பதட்டங்கள் நிறைய பேர் சொல்லும் போது தெரியாது, இப்போ எனக்கு தெரியுது. இந்த ஆக்சிடெண்ட்டு கேஸ்லாம் சில பேர் சொல்லும் போது எனக்கு தெரியல. அதை சொல்லுவாங்க, நான் என்னது மரணத்தை எட்டி பார்த்துட்டு வந்தேன்பாங்க. மேபி அந்த அனுபவம் இன்றைக்கி எனக்கு கிடச்சிது. ஆனால் இருந்தாலும் தேவனுடைய கரத்தில் இருக்கிறேன் என்பதை நான் நம்புகிறேன். அவர் என்னை பலப்படுத்துவார். தொடர்ந்து நீங்களும் எனக்காக ஜெபிக்கும்படியாய் நம்மளோட கேட்டு ஒரு வரி பாடலை நான் பாடி இந்த செய்திக்குள்ளே நாம் கடந்து செல்வோம். நமக்கு யாரும் தெரிந்த பாடல், மறவாமல் நினைத்தீரையா,
மனதார நன்றி சொல்வேன் என்ற அந்த ஒரு பாடலை ஒரு கவி மாத்திரம் நான் பாடி ஜெபித்து நாம் இந்த செய்திகளை நாம் கடந்து செல்வோம். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஆம் தகப்பனே, உமக்கு கோடான கோடி நன்றிகளே நாங்கள் ஏறெடுக்கிறோம். உடைய சமூகத்தில் நாங்கள் பின்வாங்கி போன நாட்கள் உண்டு. ஆனாலும் அன்பின் கயிறு எங்களை இழுக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இதனாலும் எங்களோடு பேச இருக்கிற சில மணித்துளிகள் மிகுந்த ஆர்வத்தோடு ஜாக்கிரதையோடு கருத்தாய் மனதிலே நாங்கள் பதிய வைக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. ஸ்தோத்திரம் அப்பா, இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்லுங்க. ஆமென். சரி, உங்கள் மூட் அப்படி கொஞ்சம் மாற்றிக்கிடுங்க, வேறு ஏரியாவுக்கு போயிடலாம். சரியா? ரைட். கர்த்தருக்காக நிற்போம், கடைசி வரை நிற்போம். இந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் உங்களுக்கு எத்தனை பேருக்கு யோசிக்க நீங்கள் ஆரம்பிச்சிங்க? இந்த பக்கம் கை யோசத்தில், இந்த பக்கம் கை யோசத்தில், அதான் சிக்னல் காமிச்சேன். எத்தனை பேர் நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிங்க? கர்த்தருக்காக நிற்போம், கடைசி வரை நிற்போம். ஒரு சிறு காரியத்தோடு நான் ஆரம்பிக்கிறேனே. மனிதனுக்கு மறதி அப்படின்றது ஒன்று இருக்கு. அது ஆசீர்வாதமா சாபமா? என்ன சொல்றீங்க? அல்லது அது ஒரு நோயா? என்ன? ஓகே சார் சொல்றாங்க பிளஸ்ஸிங் தான் அப்படின்றாங்க. ரெண்டுமே ஓகே, நியூட்ரலா இருக்காங்க நிறைய பேர். வேற புரியல. மறதி என்பது ஒரு பலவீனம். ஆப்ஷன் 4வது, நான் கேட்காத ஒரு ஆப்ஷன் அங்கே வந்துட்டு. சரி, பலவீனம் நல்லதுதான். ஒருவேளை மனிதன் மறக்கின்ற நிலைக்கு தள்ளப்படுகிறான் அப்படின்னா, இன்னைக்கு நான் நிறைய விஷயத்துல மறந்து போறேன் அப்படின்னா, அது எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் தானா, அல்லது அது ஒரு நோயா, அல்லது ஒரு சாபமா?
இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மறதியில் வந்து ஆண்களுக்கு மட்டும்தான் இருக்கு, அப்படிதானே? ஆமான்றீங்க, உடனே தலையாட்டாயிடுச்சு. மறதி ஆண்களுக்கு மாத்திரமா இருக்கு? இல்லை, பெண்களுக்கு இருக்குது, பெரியவங்களுக்கு இருக்குது, சிறியவங்களுக்கு இருக்குது, எல்லா வயதினர்கள், அப்படின்னா மனிதர்கள் ஒட்டுமொத்த எல்லாருக்கும். இது வந்து எப்படி சொல்லணும்னா இட்ஸ் எ யூனிவர்சல் ப்ராப்ளம், அப்படிதானே? உலகளாவிய ஒரு பிரச்சனை தான். எல்லா நாட்டு மக்களுக்கும் எல்லா இனத்திற்கும் மறதி அப்படின்றது ஒன்று இருக்கு. யோசிச்சு பார்ப்போம், இன்னைக்கு எந்த வகையிலெல்லாம் மறதி இன்னைக்கு வருதுன்னா, எங்கேயாவது ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறோம் அப்படின்னா, நிகழ்ச்சிக்கு அங்கே போனதுக்கப்புறம் ஒரு கல்யாண வீட்டுக்கே போகிறோன்னு வைங்களேன், போனதுக்கப்புறம் கேட்பாங்க, வீட்டு சாவி எடுத்து வச்சியா? அது எங்கேருந்து கேட்க மாட்டோம். வீடை பூட்டினதுக்கப்புறம் பத்திரமா அந்த இடத்துல வைங்க அப்படின்னு டக்குன்னு தோணாது. எல்லாரும் பூட்டுவோம், எல்லாம் வெளியே வரும், பைக்கோ காரோ பஸ்ஸில் ஏறதுக்கெல்லாம் போயிருப்போம். அங்கே போனதுக்கப்புறம் எங்கேயாவது ஒரு இடத்துல சாவியை பார்த்துட்டீங்கன்னு வைங்களேன், அப்போ ஞாபகம் வரும், நம்ம வீட்டை பூட்டிட்டு தான் வந்தோமா இல்லையா? எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்குது? யோசிச்சு பாருங்க. நிறைய நேரத்தில் நானும் அப்படி தான் வெளியில் ரொம்ப பரபரப்பாக கிளம்பிக்கிட்டு இருப்பேன், ஒரு இதை தேடிக்கிட்டே இருப்பேன், ஃபோனை தேடுவேன், ஐயோ நம்ம போகணுமே எடுக்கணுமேன்ட்டு. இல்லை, நான் ஏற்கனவே சொல்லியிருக்க ஒரு முறை, ஃபோனை தேடிக்கிட்டே இருப்பேன், எங்கே வச்சோம் அப்படின்ட்டு. ஆனால் ஃபோன் எங்கே இருக்கும்? ஃபோனில் தான் நான் கிளம்பிட்டேன்னு சொல்லி யார்ட்டையாவது பேசிகிட்டு இருப்பேன். மறதி. இப்படி இது நோயாகவோ அல்லது இது ஒரு ஆசீர்வாதமா அல்லது ஒரு சாபமா என்று யோசிக்கும் போது, நான் கர்த்தருக்காக கடைசி வரை நிற்க வேண்டும் என்று பிரயாசிக்கிற நீங்கள் நானும் இந்த மறதி என்று சொல்லுகிற மறக்கின்ற ஒரு சூழ்நிலை நமக்கு இருக்கிறது. அது சாபமா அல்லது ஆசீர்வாதமா என்பதை என்ன செய்ய போறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நியூட்ரலா சொன்னவங்க பிரச்சனை இல்லை, ஓரளவுக்கு நீங்க நெருங்கிட்டீங்கன்னா. ஆனாலும் எவ்வகையில் அது எனக்கு ஆசீர்வாதம், எவ்வகையில் எனக்கு அது சாபம் என்பதை இன்றைக்கு நீங்களே நானும் தெரிந்து கொள்ள போகிறோம். இந்த மறதி என்பது எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஒரு காரியம்தான். ஒரு நிகழ்வு நான் சொல்கிறேன்னே. ஒருத்தர் வந்து ரயில் பயணத்தில் போகிறாரு, ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறாரு. ஒரு ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் 2 பேரும் ட்ரெயினில் போகிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம எளிமையாக நான் கொண்டு போகிறேன். இங்கே ஈரோட்டில் இப்போ நம்ம ஏறுறோம். ஈரோட்டில் ஏறி கோயம்புத்தூருக்கு நம்ம போகணும், சரிங்களா? அந்த தம்பதியே வச்சுக்கிடுவோமே. அந்த 2 பேரும் கோயம்புத்தூருக்கு போகணும். என்ன செஞ்சுறாரு அப்படின்னா, கோயம்புத்தூருக்கு போகிறவர் இடையில என்ன ஸ்டாப்பிங் இருக்குது? திருப்பூர் இருக்குது. திருப்பூரில் இறங்கிட்டார். இறங்கினதுக்கப்புறம் அவர் முழிக்கிறத பார்த்துட்டு பக்கம் இருக்கவங்களாம் கேட்குறாங்க, என்னையா எங்கே போகணும், நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க? நான் கோயம்புத்தூருக்கு வந்திருக்கேன் அப்படின்னாரா. ஐயா நீங்கள் நிற்கிறது திருப்பூர், கோயம்புத்தூருக்கு நான் அடுத்த ஸ்டாப்புன்னு. அப்போ தான் ஞாபகம் வருது, ஐயோ நான் என்னுடைய மனைவியோடு வந்தனே அப்படின்ட்டு மனைவியை மறந்துட்டாராம். இது யாருன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும், சரியா? ஒன்று. 2வது, இதே மனிதர் இபிஐ ஆஃபீஸ்க்கு போயிட்டு இந்த கரண்ட் பில் கட்டுறதுக்கு போவாங்க இல்லையா, எலக்ட்ரிஷியன் பில்லை வந்து கட்ட போகிறாரு. அங்கே போயிட்டு ஒரு ஸ்லிப்லாம் எடுத்துகிட்டு கட்டுறதுக்கு பெயர்கள் எழுதணும். இப்படி பேனாவை எடுத்துகிட்டு அந்த மனுஷன் யோசிச்சுக்கிட்டே இருக்காராம். என்னாச்சு? அவருக்கு பேரை மறந்துட்டாரு. பக்கத்தில் இருக்கிற மேனேஜர்ஸ் எல்லாம் கேட்குறேன், என்ன சார் ஆச்சு? நான் எழுதி உங்களுக்கு கொடுக்குறேன், ஒரு நிமிஷம் இருங்க. என்ன சொல்ல முடியாது, வெட்கம். அப்போ அவர் சொல்லிட்டே இருக்காரு. பக்கத்தில் வந்துட்டு என்ன செய்யன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டே இருந்தாராம். தூரத்துலேருந்து அவருடைய நண்பர் ஒரு பார்த்து, எடிசன் அப்படின்னு சத்தமாக கூப்பிட்டாராம். யார் அவர்? தாமஸ் ஆல்வா எடிசன். எவ்வளோ பெரிய ஒரு விஞ்ஞானி அவர் தெரியுமா? முதல்ல இந்த குண்டு பல்பு ஒன்று நெறிஞ்சில நம்ம ஊர்லலாம் யார் தான் எடுத்துட்டு வந்தா? அந்த மனிதன். அவருக்கு இருந்த மிகப்பெரிய ஒரு வியாதியா அல்லது இது ஆசீர்வாதமா அல்லது சாபமா? அதனால யோசிக்கணுங்க. நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த மறதி எப்படி இருக்குன்னு தான் இன்னைக்கு பாடங்கள். அங்கடனடா மனைவியை திருப்பூர்லேயே விட்டுட்டு போயிட்டாரு. அவங்க போயிட்டாங்க, கோயம்புத்தூருக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ட்ரெயின் நேராக போயிருச்சு இல்லை. மனைவியை மறந்து விட்டார், அவருடைய பெயரையே மறக்கிறார். இப்படிப்பட்ட நிலைகள் எல்லாம் மனிதனுடைய வாழ்வில் நெருங்குகிறது, சரியா? இந்த 2 நிகழ்வை பார்க்கும்போது இன்னைக்கு நல்லதை எல்லாம் மறந்து விடுகிறோம், கெட்டதை எல்லாம் மறக்காம மனசுல வச்சிருப்போம். சில நேரத்தில் சில குணங்கள் இருக்கு இல்லையா? நிறைய பேர் நிறைய வேகமாக தலையாட்டுறாங்க, சரியா? சில நேரத்தில் கெட்டதை எல்லாம் மறந்து நல்லதை எல்லாம் மறக்காமல் இருப்போம். இது நல்ல பாயிண்ட் இல்லையா? இது நமக்கு தேவையான ஒரு கருத்து. அப்போ இன்றைக்கு நாம் எதை நாடி இருக்கிறோம்? இங்கிலாந்து தேசத்தில் ஆங்கில திருச்சபை போதகராக 1593 இருந்து 1633 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் அப்படின்னு சொல்லி, ஜார்ஜ் ஹெர்பர்ட் அப்படின்னு ஒரு பாஸ்டர் இருந்தார். அவர் வந்து ஜெபம் பண்ணும் போதெல்லாம் என்ன செய்வார்னா, முக்கியமாக அவருக்கு என்னெல்லாம் மனசில் தோணுச்சோ அந்த வார்த்தையை அந்த ஜெபித்து முடித்த பிற்பாடு ஒரு பேப்பரில் எழுதி அவருடைய சர்ச் புல்லட்டின் போர்டில் எழுதுவாராம். அப்போ அதில் ஒரு வார்த்தை அவர் எழுதினாரா, அவர் ஃபாதர், ஜெபம் பண்ணும் போதே சொல்லியிருக்காரு, அவர் ஃபாதர் do have give us so much, எனக்கு நிறைய காரியத்தை நீங்கள் தந்திருக்கீங்க. Do please give me one more thing
எ கிரேட் ஹார்ட் அப்படின்னு கேட்டார், எ கிரேட்ஃபுல் ஹார்ட் அப்படின்னு கேட்டாராமா. எல்லாருமே ஜெபிக்கிற மாதிரி தான் இது இருக்குது. அவரும் ஜெபிக்கும் போது ஒரு வார்த்தையை, நீர் எல்லாவற்றையும் எங்களுக்கு தர்றீங்க, இருந்தாலும் எனக்கு ஒரு முழுமையான மேன்மையான இருதயத்தை எனக்கு தாருங்க அப்படின்னு சொல்லி கேட்டாராம். இந்த ஜெபம் தான் நிறைய தாவீது பண்ணியிருக்கிறார், அப்படி தானே? சுத்தமான இருதயத்தை தாரும் அப்படிலாம் பண்ணியிருக்கிறேன். அப்போ இவருக்கு என்ன விசேஷமாக இதை எழுதி வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எல்லாரும் கேட்டாங்களா, பாஸ்டர் இது பொதுவாக ஜெபிக்கிற ஒரு ஜெபம் தானே அப்படின்னு. அப்போ உடனே அவர் சொன்னாரா, எல்லாரும் பொதுவாக ஜெபிக்கிற ஜெபம் தான், நீங்கள் வித்தியாசமாக தானே எப்போ எழுதி வைப்பீங்க, இது பொதுவாக இருக்குதே என்ன அப்படின்னோடனே, இது பொதுதான், நான் மறுபடியும் சொல்கிறேன், இது பொதுவான ஒரு வார்த்தை தான், ஆனால் நான் இதை அடிக்கடி என்ன செஞ்சிடறேன், மறந்து போயிடுறேன். ஒரு மகத்துவமான ஒரு மேன்மையான இருதயம் எனக்குள் இருக்கும் பொழுது, தேவனுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய உறவு எனக்கு நீடித்திருக்கும் பொழுது, நான் எங்கேயும் தப்பி போவதற்கு வழி இல்லை. எனக்கு அந்த இது எனக்கு தேவை, அடிக்கடி நான் ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியிருக்கு அப்படின்னா. இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் இது நினைப்பூட்டும் செய்தியாக நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். கர்த்தருக்காக நிற்போம், கடைசி வரை நிற்கணும். உபாகமம் 15ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை யாராவது எனக்கு உதவியாக வாசிங்களேன். உபாகமம் 15ஆம் அதிகாரம் 15வது வசனம், 15 டியூட்ரானமி 15. நீ எகிப்து தேசத்தில் அடிமையாயிருந்ததையும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்டு கொண்டதையும் நினைவு கூற கடவாய். போதும். என்ன சொல்ல வராங்க இந்த வசனத்துல? எகிப்து தேசம்னு ஒன்று இருக்கு, அங்கிருந்து யாரையோ ஒரு கூட்டத்தை மீட்டு கொண்டு வந்தாங்களே. எந்த கூட்டம்? எகிப்து தேசத்திலிருந்து மீட்டு எடுத்த கூட்டத்தின் பெயர் என்ன? ஒன் வேர்டு கொஸ்டின். சில்வெஸ்டரா? வெஸ்டர்ன் இந்தியா யூனியனா? இப்பவும் பாருங்க, நான் மறுபடியும் சொன்னதுக்கப்புறம் ஒரு போல்டா சொல்லுங்களேன். இஸ்ரவேல். அந்த ஈஜிப்ட்ல இருந்து, எகிப்து தேசத்துல இருந்து விடுதலையை பெற்றுக் கொடுத்த வந்தது யாருன்னா கிறிஸ்து. அதை வழிநடத்தினது யாரு? மோசே. அவர் கடத்தி கொண்டு வந்தாரு. அந்த ஒரு வார்த்தை சொல்றாங்க, நினைவு கூற கடவாய், ரிமெம்பர். அநேக நேரத்துல இந்த மறதி என்ற ஒரு காரியம் நமக்குள் வரும் பொழுது தேவன் செய்த அதிசயத்தை மறக்கின்ற நிலைக்கு நாம் தள்ளப்படுகிறோம். எவ்வளோ வழிகளை காண்பித்தும், எவ்வளோ அற்புதமான வழிகளை நமக்கு தெரிந்திருந்தும் கூட அந்த அடையாளங்களை பார்த்தும் அற்புதத்தை பார்த்தும் கண்டும் காணாதவர்கள் போல. தொடர்ந்து வசனங்கள் வாசிக்கும் போது இதனுடைய விளக்கங்கள் அங்கே போடப்பட்டிருக்கு. இன்னைக்கு எத்தனை பேர் தேவனுடைய வழிநடத்துதலை பார்த்த பிற்பாடும் கூட, தேவனுடைய மகத்துவமான சத்தியத்தை அறிந்து பிற்பாடும் கூட என்னுடைய விசுவாசங்கள் தடுமாறுகிறது. சில நேரத்தில் அந்த விசுவாசத்தை சில நேரத்தில் எப்படி மேற்கொள்றதுனே தெரியாது. they don't know how to face the faith. சில நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, அதை எப்படி ஓவர் கம் பண்ணணும்னு தெரியல. ஒருவேளை சோதனைக்குள்ளாக அவங்க வரும்பொழுது விசுவாசத்தை வைத்திருக்கிறவர்கள், விசுவாசியாக இருக்கிறவர்கள் அதை மேற்கொண்டு அதை சந்தித்து சமாளித்து மீண்டும் எப்படி மேல்நோக்கி செல்வது என்ற ஒரு நிலையும் அவர்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த ரெண்டு கேட்டகரி, இந்த ரெண்டு பகுதியையும் கையாளாக தெரியாதவர்கள், அதை எப்படி சொல்றது, அதை சரியாக பயன்படுத்த தெரியாதவர்கள் என்ன செய்றாங்க அப்படின்னா, விசுவாசத்தை விட்டு தடம் புரண்டு செல்லுகிறார்கள். புரியுதா? ஃபேஸ் பண்ண தெரியலங்க. ஃபேஸ் பண்ண தெரியாதனால அது எப்படி நான் மேற்கொள்ளணும் அப்படின்னு தெரியல. அது மேற்கொள்ள திறந்த பிற்பாடு ஒருவேளை நான் அப்படி பயணிக்கிறேன்னு சொல்கிறேன், அதை கை கொள்வது எப்படின்றது எனக்கு தெரியல. அதனால் நான் என்ன செய்றேன்னா, பலவீனம் அடைந்து விசுவாசம் என்ற ஒரு கேடகத்தை நான் எரிந்து விடுகிற நிலையில் நான் தள்ளுகிறேன். எப்படி ஜெபம் அவசியமோ விசுவாசமும் அவசியம், எப்படி மறதி மனிதனுக்கு இருக்கிறதோ அதே போல தான் அந்த மறதின்ற ஒரு காரியம் இந்த விசுவாசத்துக்குள்ளேயும் வேலை செய்கிறது என்பதை நீங்கள் மறக்க வேண்டாம். நம்மளை பலவீனப்படுத்துகிறது போலே நமக்கு தோணும், என்ன இது வாழ்க்கை. அநேக வாலிபர்கள் இருக்கோம்ல, நான் இதை நிறைய அனுபவிச்சிருக்கேன். ஏதாவது ஒரு காரியத்தை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எத்தனை பேர் ஃபீல் பண்ணியிருக்கீங்க? அப்படியே கையை தூக்கலான்ட்டு யோசிக்கிறாங்க, ஒருத்தர் கையை தூக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் இருக்கு. மிஸ் பண்ணியிருக்கீங்களா? நீங்கள் மிஸ் பண்ணுறது வேற, நான் வேற மாதிரி கேட்க. மிஸ் பண்ணியிருக்கீங்களா? இந்த வேலையை செய்யணும்னு நினச்சேன் முடியல, அப்படி மிஸ் பண்ணியிருக்கீங்களா? எப்படி? யாராவது ஒருத்தர், இப்போ ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். நாளைக்கு எக்ஸாம்னு எனக்கு தெரியும், இந்த 5 மார்க் படிக்காமல் மிஸ் பண்ணிட்டு வந்துட்டேனே. எக்ஸாம் ஹாலில் எத்தனை பேர் நீங்கள்? ஆஹா, அப்படியா, நிஜமாவா? மிஸ் பண்ணியிருக்கீங்களா?
யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நிறைய நேரத்தில் வாழ்க்கையில் நம்மளும் நிறைய விஷயத்தில் நாம் இழந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேரத்தில் என்ன பண்ணியிருக்கோம், மிஸ் பண்ணியிருக்கோம். ஆண்டவர் மறுபடியும் எடுக்கிற, நீ நினைவு கூர்வாயாக. அந்த எகிப்திலேருந்து கொண்டு வந்த விதத்தை பார்த்தீங்கன்னா 2 விதமான மீட்பை என்னால் பார்க்க முடியும். ஒன்று ஆவிக்குரிய மீட்பையும் பார்க்க முடியும், சரீர பிரகாரமான மீட்பையும் ஆண்டவர் நமக்கு காப்பாற்றி கொடுத்தார். பலவீனங்கள், ஆபத்துகள், பிரச்சனைகள், போர்கள், கண்ணீர், கவலை, வருத்தம், பாடு, துக்கம், துயரம் எல்லாம் சொல்ல முடியுமோ அனைத்திலும் ஒரே வார்த்தை மீட்பு அப்படின்னு சொல்லி, ரெடீம் அப்படின்னு சொல்லி கூட்டு வந்துட்டார். ஆனால் மறக்கிறோமா? இந்த தேவன் எப்படி நடத்தினார் ஃபர்ஸ்ட் அப்படின்றது ஒரு 2 உதாரணத்தை பார்த்துட்டு நம்ம கன்க்ளூஷன் அந்த காரியத்துக்குள்ள போகலாம். எப்படி நடத்தினார்? முதலாவது வாசிங்க, யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை நான் கொஞ்சம் டைரக்டா நான் நேரடியாக கொண்டு போகிறேன். ஓய்வு நாள் நேரங்களில் எவ்வாறு ஆண்டவர் மக்களை தயார்படுத்தினார். இன்னைக்கு அவருடைய ப்ரிப்பரேஷனை இன்னைக்கு நம்ம புரிஞ்சிக்காதனால தான் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கோயிலுக்கும் தடையா வருது, சனிக்கிழமை கோயிலுக்கும் தடையா வருது. சரிங்களா? இன்னைக்கு அதை நம்ம அந்த இஷ்யூஸ் தான், அந்த இஷ்யூவை தான் நம்ம டீல் பண்ண போறோம். ஓகே, வாசிங்க யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிங்க. வசனத்தை ஆரம்பிக்கும் போதே நல்லா தெளிவா சொல்லுது, பாருங்கள். இப்ப எல்லாரும் பைபிளை பாருங்கள், வாசிங்க. கர்த்தர் உங்களுக்கு ஓய்வு நாளை அருளினபடியினால் அவர் உங்களுக்கு 6ஆம் நாளில் 2 நாளுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுக்கிறார். 7வது நாளோ உங்களுடைய ஒருவனும் தன் தன் ஸ்தானத்திலிருந்து புறப்படாமல் அவனவன் தன் தன் ஸ்தானத்தில் இருக்க வேண்டும் என்றார். வசனம் சொல்லும் போது ரொம்ப விளக்கமா தான் சொல்லி கொடுக்குது. பாருங்க, பார்த்தோம் என்ன சொல்ல வருது, கர்த்தர் உங்களுக்கு ஓய்வு நாளை அருளினபடியினால். சும்மா டைரக்டா கொண்டு போயிருக்கலாம், அவர் உங்களுக்கு 6ஆம் நாளிலே 2. ஏன் அதை சொல்லி கொடுக்கிறார் மறுபடியும்? உங்களுக்கு ஓய்வு நாளை தந்தபடியினாலே. யாருக்கு ஓய்வு நாள்? மத்தையிலேயோ மார்க்லையோ வாசிக்கும் போது என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஓய்வு நாள் பற்றி ஒரு வசனம் அழகாக ஒரு 2 லைன்லேயே முடிஞ்சிடும். ஓய்வு நாள் மனுஷனுக்கா ஒரு வார்த்தை வருது, எத்தனை பேர் ஞாபகம் இல்லையா? என்ன சொல்லுங்க? ஓய்வு நாள் ஆண்டருக்கு ஓய்வு நாள் படைச்சிக்கிட்டாரா, மனுஷனுக்கு ஆண்டர் ஓய்வு நாள் வச்சாரா? சரி, முதல் கேள்வி எளிமையாக கேட்குறேன். ஓய்வு நாளை உண்டாக்குனது மனுஷனா கடவுளா? கடவுள். அந்த கடவுள் அவருக்கே உருவாக்கிக்கிட்டாரா அல்லது நமக்கு மனிதனாக எனக்கு உருவாக்குனாரா? நமக்கு. என்ன வித்தியாசம், என்ன ஒரு ஸ்பெஷல் அதில் இருக்கு? ஒரு ஸ்பெசிபிக்கா ஒரு விஷயத்த சொல்றார். உருவாக்கி கொடுத்தார், அது மனிதனுக்காக கொடுத்தார், எனக்காக கொடுத்தார். நம்ம என்ன செய்யறோம் அதை? இன்னும் ஒரு முறை அந்த வசனத்தை வாசிக்க நீங்க கேட்ச் பண்ணிக்கணும் அந்த பாயிண்ட். ஒரு முறை வாசிங்க. பாருங்கள், கர்த்தர் உங்களுக்கு ஓய்வு நாளை அருளினபடியினால் அவர் உங்களுக்கு 6ஆம் நாளிலே 2 நாளுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுக்கிறார். 7ஆம் நாளில் உங்களில் ஒருவனும் தன் தன் ஸ்தானத்திலிருந்து. ஸ்தானம் என்ன? இப்போ ஒரு கும்பல்ல தான் வருது. என்ன ஸ்நானம்? அதுவா? தன் தன் ஸ்தானத்திலிருந்து. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஸ்தானம்? தன் தன் இல்லத்தில், தன் தன் வீட்டில் இருந்து. யாரும் வெளியே போகண்டாம். எவ்வளவு இம்பார்ட்டன்ட் இருந்திருந்தா, முக்கியத்துவம் இருந்திருந்தா இந்த ஒரு விஷயத்தை இங்க பதிவு பண்ணியிருப்பாரு. இன்றைக்கு இதை நான் மறக்கிறனால கர்த்தருக்காக என்னால் நிக்க முடியலங்க. ஒரு ஓய்வு நாளுடைய முக்கியத்துவத்தை பேசிட்டே இருக்கும்போது, இதனுடைய எகிப்து தேசத்தில் அவங்க கொண்டு வந்த விதெல்லாம் நம்ம பார்த்தோன்னா ஒரு கதை மாதிரி இப்போ சொல்லுவோமே. வானத்துலேருந்து என்ன பொழியப்பட்டுச்சு? 5 ஸ்டாரு, குலோப் ஜாமு, ஃப்ரைட் ரைஸு, நூடுல்ஸு அண்ட் ப்ரெட்டு அண்ட் பீனட் பட்டர். வேற அப்படி தானே சொல்லுவாங்க. ஆமா ரைட்? என்ன பொழியப்பட்டுச்சு வானத்திலிருந்து? மண்ணா பொழியப்பட்டுச்சான். இப்போ நம்மெல்லாம் சர்ச்சுக்குள்ள உட்காந்துருக்கோம், அழகான சபை இல்லையா? அழகான ஒரு மொசைக்கு டைல்ஸ். இது அப்படி தானே? மொசைக்கு தானே இது? ரைட். இதில் நீங்கள் கால் வச்சு நின்னீங்கன்னா நல்லா நிற்க முடியும், உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லையா? அப்படி வெளியில் போங்கன்னா ரோடு இருக்குது. சரி, ரோடுக்கு இடது பக்கமோ வலது பக்கமோ நீங்கள் மிதிச்சிங்கன்னா என்ன தெரியும்? கல், மண், தூசி, குப்பை. வனாந்தரத்தில் மொசைக்கு டைல்ஸ் இருந்துச்சா? ரோடு இருந்துச்சா? அப்போ வானத்திலிருந்து பொழியப்பட்ட மண்ணா மண்ணில் விழாமல் எப்படி இருந்திருக்கும்? அற்புதத்துக்குள்ளும் அற்புதத்தை நாம் சிந்திப்பதே கிடையாது.
சரி, அந்த காலத்தில் ஒருவேளை நாம சொன்ன மாதிரி இந்த சாக்லேட்ஸ் ஐட்டமோ அல்லது ஃப்ரைட் ரைஸ் ஐட்டமோ இல்லைங்க. ஒருவேளை ஃப்ரைட் ரைஸ் அப்படியே லக்கலான்னு கொட்டிச்சுன்னா கண்டிப்பாக மண்ணாக இருக்கும். மேலே மட்டும் எடுத்து சாப்பிட்டு போவளோ? யோசிக்கிறீங்களா? எவ்வளோ தூரம் நீங்கள் சிரிக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் சிந்திச்சுக்கிட்டே வாங்கன்றேன். ஜஸ்ட் நல்லா சரிங்க, அது உண்மைதான், நம்மளை யோசிக்க வைக்கும். ஆனால் அதை சிந்திச்சுட்டே வாங்க. எப்படி அது? சரி, அப்போ அந்த காலத்தில் நம்ம இப்போ சாப்பிட்ற மாதிரி வீணாக போன உணவு கிடையாது, நம்ம ரைட்? அப்போது அங்கே மண்ணான்னு சொல்லும் பொழுது இன்றைக்கி நீங்கள் ஏதாவது ஒரு வீடியோ, கிறிஸ்துவ வீடியோ தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னா அதிலலாம் என்ன பண்ணுறோம், மண்ணானோன்னு ஒரு பிரெட்டு மாதிரி தான் காமிக்கிறாங்க இல்லையா? நீங்கள் நிறைய படங்களை பார்க்கலாம். நானும் கேட்டிருக்கேன், காலேஜில் கேட்கும்போது ப்ரொஃபஸர் அதான் சொன்னாங்க, பிரெட்டு மாதிரி தான் விழும், மண்ணா அப்படி பொழிந்தது அப்படின்னு. அப்போ அது வந்து சாரல் மாதிரி விழுந்திருக்குமா, இல்லை துப்பாக்கியிலேருந்து வர்ற கன் ஷூட் மாதிரி டொப்புன்னு வந்திருக்குமா? என்ன கொத்தமல்லி சைஸ்ன்றாரு எல்ரு, எல்லாரும் சில பேர் கொத்தமல்லி சைஸில் விழுந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க. சரி, அது என்னதான் விழுந்திருக்கட்டுமே, நான் என்ன சொல்லுவோம், மண்ணு விழட்டும், கேக்கு விழட்டும், என்ன வேணா விழட்டும், மண்ணில் எப்படிங்க படாமல் அது சுத்தமாக இருந்திருக்கும்? ஒருவேளை அதுக்கு பேர் தான் மண்ணான்னு வச்சுட்டாவளோ? யோசிச்சிருக்கீங்களா என்னைக்கு அது இப்படிலாம்? நான் தான் இப்போ நான் பேச தான் எனக்கே யோசிக்க தோணுது. எல்லாம் ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரு நொடி இன்னைக்கு காலையில் எப்படி அது? நாம் அநேக நேரத்தில் தேவனை மறக்கிறோம். எல்லாம் ரைட்டாக போயிட்டு இருந்துச்சுன்னா கடவுளே தேவையில்லைன்னு தான் நம்ம உட்காந்துருவோம். நம்மளே கடவுளே தேவலான்னு உட்காந்துருக்க மாட்டோம், கடவுளே தேவையில்லைன்னு உட்காந்துருப்போம். எல்லாம் கரெக்டாக போச்சுன்னா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு எங்கேயாவது சுரேஷ் என்ன ரயில்வேல சென்ட்ரல் இல்லையா, அங்கே வேலை செய்கிறாங்க, அங்கேருந்து ஒரு கேள்வி கேட்போம். என்னைக்காவது ஒரு செய்தி, இது வந்து உதாரணத்துக்கு தான் சரிங்களா, உதாரணத்துக்கு என்னைக்காவது ஒரு செய்தி, ஈரோட்டிலேருந்து புறப்பட்ட ரயிலானது கோயம்புத்தூருக்கு போகிற வழியில் நல்ல முறையில் சென்றடைந்தது அப்படின்ற செய்திகள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது ஆஃபீஸ்க்குள்ளே பேசுறது கேட்கல, என்றைக்காவது செய்தியில் ஈரோட்டிலிருந்து புறப்பட்ட தொடர்வண்டியானது திருப்பூரை கடந்து நல்முறையோடு கோயம்புத்தூர் வந்து சேர்ந்தது அப்படின்ற செய்திகளை கேள்விப்பட்டிருக்கிறோமா? ஆனா அதே இது ஈரோட்டிலிருந்து புறப்பட்ட தொடர்வண்டியானது திருப்பூருக்கு அருகில் வரும்பொழுது யானை குறுக்கிட்டு ரயிலில் ஒரு தண்டவாளத்திலேயோ அல்லது ரயிலில் இருக்கிற அந்த என்னது பெட்டிகளோ தடுமாற்றத்துடன் நின்றது அல்லது பெட்டி சரிந்தது அப்படின்ற செய்தி மட்டும் பாலிமர் செய்தியில், புதிய தலைமுறை, தினத்தந்தி, தினமலர், என்னென்ன செய்திகள் இருக்கோ அத்தனையிலும் போட்டு காமிப்பாங்க. இப்போ 10வது குறைக்கு யூடியூப் முதற்கொண்டு, ஃபேஸ்புக் முதற்கொண்டு, இன்ஸ்டாகிராம் முதற்கொண்டு அத்தனை சமூக ஊடகங்களிலும் இந்த செய்தி வருது. ஏன் வருது? சாதாரணமாக என்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய காரியம் தொடர்ந்து நடக்கும் போது ஒன்றும் தெரியாது. ஒரு தடுமாற்றம் எப்பொழுது வருகிறதோ அன்னைக்கு தான் எல்லா கேமரா அங்கே போய் நிற்கும். விளங்கிட்டீங்களா? இதே காரியம் தான் இந்த ஆவிக்குரிய ஜீவியத்திலையும் நாம் மறக்கின்ற நிலைக்கு இன்னைக்கு கடைசி வரை கர்த்தருக்காக என்னால் நிற்க முடியல அப்படின்னு சொன்னா ஒரு காரியத்தை நான் மறந்ததுனால இந்த விளைவுகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வருகிறது. இப்படி இந்த மாதிரி செய்தியெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம். நல்லா போயிட்டு இருக்கும்போது எந்த பிரச்சனையும் தெரியாது, கொஞ்சம் அங்கே தடுமாட்டம் வந்தால் தான் அப்படி திரும்பி பார்ப்போம். அது வரைக்கும் ஐ ஆம் குட், ஐ ஆம் ஆல் ரைட் அப்படின்ற வார்த்தையை தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருப்போம். அப்போ இந்த நேரத்தில் நினைத்து பார்த்தியா அப்படின்ற அந்த அற்புதத்தையும் கொஞ்சம் கேட்குறாரு. வேற என்ன அற்புதங்கள் நடந்துச்சு? மண்ணா பொழியப்பட்டுச்சு, ரைட்டு. இன்னொன்று எனக்கு அந்த அற்புதத்திலே 2 தான் பெரிய விஷயமா எனக்கு தோணும். ஒன்று இந்த சாப்பாட்டு காரியம், மண்ணா பொழிந்தது ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. இன்னொன்று அதுவும் ஓகே, மேகஸ்தம்பங்கள். ஆமாம், என்னது ரெட் சி, செங்கடல். எப்படி ஒருத்தர் எழுதுறாரு, செவுரு மாதிரி நினைச்சான். ஸ்டாண்ட் லைக் a wall அப்படின்ற வார்த்தையை பார்க்க முடியும். அப்படி செவுரு மாதிரி ஒரு சுவர் எப்படி இருக்குங்க இந்த இடத்துல, அப்படி நினைச்சான். தண்ணி நானா தான் தொட்டு பார்த்துருப்பேன். ஆச்சரியங்கள்ங்க, இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். இதெல்லாம் நம்ம விசுவாசிக்கிறோம் இல்லையா? அந்த விசுவாசத்துக்குள்ள வர்றதுதான் மறதி, அதுதான் தொடர்ந்து போகிறோம். எப்படி அந்த அந்த தண்ணி நின்றுருக்கோம், அவ்வளோ பெரிய கடல். சரி, தண்ணி நின்றுச்சு, சரி ஏதோ நம்பிக்கிறேன்ப்பா, நம்புறேன், ரைட். இந்த தண்ணியில் நடந்து போகிறாங்களே, இப்போ இங்கேருந்து இந்த பக்கம் நடந்து போகிறாங்கன்னா அவங்க மண்ணில் நின்றுருப்பாங்க, காலில் அந்த சேரு சகதின்னு சொல்கிறோமே அதெல்லாம் இருந்திருக்காது. பட் அவங்க தண்ணிக்குள்ளே போகும்போது, அதாவது கடலுக்குள்ளே பாதத்தை வைக்கும்போது கண்டிப்பாக ஒட்டியிருக்கணும்ல கால்.
அங்கே பாதத்தை மிதிக்கிறாங்க. முன்னாடி யார் போகிறா? மோசே வழி எடுத்துகிட்டு போகிறார், தேவன் இருக்கிறார், நம்பிக்கையோடு போகிறாங்க. ரைட்டு. பின்னாடி யார் வரா? அப்போ அவங்க என்ன, மருமகளே மருமகளே வா வா அப்படி நடந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எந்த நினைவோடு ஓடி இருப்பாங்க? விட்டா போதும், என்னுடைய உயிருக்கு ஆபத்து, நான் இப்பொழுது தப்பித்தால் போதுமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஓட நினைச்சிருப்பாங்க. அப்போ அங்க ஒரு நிதானமாகவோ அல்லது மெதுவாகவோ நடந்திருப்பாங்கன்னா தெரியல. தேவன் வழி நடத்துறான்ற நம்பிக்கை இருந்திருக்கும், விசுவாசம் இருந்திருக்கும். ஆனால் அவர்கள் வேகமாக போயிருப்பாங்க நான் நினைக்கிறேங்க. ஏன்னா பின்னாடி வர்றது என்னது? மாலையும் சால்வையும் எடுத்துக்கொண்டு வராங்க, அப்படிதானே? நல்ல கம்பு அருவா வெட்டரவா கொண்டு எல்லாத்தையும் எடுத்து வந்திருப்பாங்க. அவங்களை எப்படியாவது அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அப்படி ஒரு சிச்சுவேஷன்ல இவ்வளவு வேகமா போகும்போது அந்த இடத்தில் அங்க செவரு போல சுவர் போல நின்ற அந்த ரெட் சீன்னு சொல்ற அந்த அந்த கடல்ல எப்படி அவங்க நடந்து போயிருப்பாங்க? மறந்துட்டோம்ல இந்த அற்புதத்தை. யோசிச்சு பாருங்களேன். நீங்க ஒன்றும் யோசிக்கலாம், இப்போ இருக்கிற ப்ராக்டிக்கல் லைஃப்ல எனக்கு நான் ஒன்றும் கடலை தாண்டலை கடவுளே அப்படி யோசிக்கிறீங்களா? நான் ஒன்றும் வானத்திலேருந்து நான் பண்ண கேட்கல, இப்படியே ஃப்ரீ ஃபயர் போனால் அப்படியே 2 நூடுல்ஸு ஃப்ரைட் ரைஸு கிடச்சிருந்தா கேட்கல. நமக்கு ஈஸியாக எங்கேயே கிடைக்கிற சாப்பாடு. ஒருவேளை அதனால் சாதாரணமாக விட்டுடுறோமோ? உண்மைதான். சில காரியங்கள் நமக்கு எளிமையாகவே கிடைக்கிறது அப்படின்றனால நம்மெல்லாம் சொற்பமாக பல முக்கியமானதையும் விட்டுறோம். கேட்ட உடனே இன்னைக்கு எனக்கு கிடைக்குது, எங்கள் வீட்டில் நான் கேட்ட உடனே ஒரு விஷயத்தை கொடுக்குறாங்க அப்படின்னா பெருசாக தெரியாது. கொஞ்சம் வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்டால் தான் தெரியும். ஆர்ஏசி வருமா, புக்குடு ஆயிருமா, யோசிப்போமா இல்லையா? திங்க் பண்ணி பாருங்க. மறக்கிறோமா? அவங்களை யோசிச்சு கொண்டே வரும்பொழுது ஒரு வசனத்தை வாசிப்போம். உபாகமம் 6ஆம் அதிகாரத்தில் இவ்வளவு மேன்மையான காரியத்தை செய்த தேவனை நாம் நினைத்து பார்த்து அவருக்காக கடைசி வரை நிற்கிறதுக்கு உதவுகிறோமா அப்படின்றத கொஞ்சம் யோசிப்போமா? உபாகமம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்தோம் அப்படின்னா, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களாகிய உன் பிதாக்களுக்கு ஒரு ப்ராமிஸ் ஏதோ ஒன்று செஞ்சிட்டாரு. 11வது வசனத்தை நல்லா வாசிங்க, 11th வருஷம் நல்லா கவனிங்க. நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களாலும் நிரப்பிய வீடுகள். என்ன? கட்டப்பட்ட வீடு. இன்னைக்கு நம்ம ஒரு வீடு கட்டுறோம், சரிங்களா? அதான் நிரப்பிய வீடுகள். அடுத்த வார்த்தை பாருங்களேன். நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும். அப்படின்னு என்ன தெரியுமா? இப்போ நான் ஒருவேளை எனக்கு வீடு கட்ட விருப்பம் இல்லைன்னா யாராவது ஒருத்தர் வீடு கட்டி வச்சிருப்பாங்க, அவங்க வீட்டில் என்ன செஞ்சுக்கலாம், விலைக்கு வாங்கிக்கலாம். இது நம்மளுடைய லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நான் கொஞ்சம் விளக்கம் உங்களுக்கு கொடுக்குறதுக்காக நான் இப்படி சொல்கிறேன், சரிங்களா? ஆனால் அதான் அர்த்தங்கள், சரிங்களா? தொடர்ந்து வாசிங்க. நீ நடாத திராட்சை தோட்டங்கள். கஷ்டப்பட்டு எவனா ஒருத்தர் நல்ல தோட்டம்லாம் செழிப்பா நல்ல தண்ணி இனியை ஊற்றி என்ன வச்சுருப்பாங்க, பணத்தை கொடுத்து என்ன செஞ்சிடும், நம்ம வாங்கிடும். இதெல்லாம் உலகத்தில் இருக்கிற விஷயங்கள், அதை சொல்ல வராரு, சரிங்களா? ஒலிவ தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால் நீ சாப்பிட்டு திருப்தியாகும் போ. இதை எல்லாத்தையும் அனுபவிச்சு இதை எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்தில் இருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. முதல்ல ஸ்லோவா தான் வந்துச்சு, இப்போ அடுத்து எச்சரிப்பை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த காலத்தில் இதெல்லாம் இருந்துச்சு, இப்பொழுது இதெல்லாம் ரொம்ப டெவலப் ஆகி பயங்கரமாக இருக்குது. அப்படி என்ன மிகப்பெரிய ஒரு, இப்போ அன்னைக்கு எகிப்து ஈஜிப்ட் மக்கள் அங்கே அப்படி துரத்தி அடித்தாங்க இஸ்ரவேலை. இன்னைக்கு நம்மளும் அப்படி ஒரு கொடூரமான விஷயங்கள் என்ன துரத்தி அடிக்குது? சில வருடங்களுக்கு முன்னாடி நம்ம ஒன்றுலாம் கடந்து வந்தோமே, கையில் எப்பவும் இப்படி தேய்ச்சிக்கிட்டு மூஞ்சில் எப்படியும் பாதி மூஞ்சை மறைச்சிக்கிட்டு எதுக்கு வாழ்ந்தோம் நம்ம அப்படி ஒரு வாழ்க்கையை? ஒரு சில வருடங்கள் எதுக்கு வாழ்ந்தோம்? மறந்துட்டீங்களா? வெரி குட், அதுதான் பிரசங்கம். என்ன என்ன மெடிக்கல் ஸ்டூடெண்ட் டப்புன்னு அடிச்சிருக்க வேண்டாமா? கையில் தேய்க்கிறது மூஞ்சில் பாதி மறைக்கிறேன்னா சொல்லியிருக்கலாம்ல. கோவிட் இன்னைக்கு ஒருவேளை இந்த இடத்துல இஸ்ரேலுக்கு பெரிய ஒரு ஆபத்து எகிப்து மக்கள் வந்துச்சுன்னா இன்னைக்கு நமக்கு அது ஒரு பெரிய ஆபத்து, அப்படி தானே? அதை கடந்து வந்தோம். எத்தனை பேர் இங்கெல்லாம் உயிரோடு இருக்கோம்? மறந்துட்டு தானே? சரி, ஜென்யூனா கேட்குறேன், நோ நீட் டு ஆன்சர். வெளியில் யாரும் பதில் சொல்ல வேண்டாம், மனதுக்குள்ளே நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் ஜெபிக்கும் போது இரவோ காலையிலையோ மத்தியானமோ எந்த ஜெபத்துலையோ கோவிட்னு ஒரு இதை தாண்டி வந்தோம்
அதற்கு நன்றி ஆண்டவரே. இப்போ யாராவது ஜெபம் பண்ணுறீங்களா? யாரும் கை தூக்க வேண்டாம், தலையாட்ட வேண்டாம். உங்கள் மனசுக்குள்ள நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நான் ஜெபம் பண்ணி 2 மாதத்துக்கு மேலே ஆச்சு. எனக்கு வேற ஒரு நபர் ஞாபகப்படுத்தினால தான் நான் அந்த ஜெபத்தையும் இடையில பண்ணேன், அதுக்கப்புறம் விட்டுட்டேன். ஏன்? அதுக்காக பாஸ்டர் நான் பிறந்தது 1998, இப்போ எனக்கு 27 நடக்குது, 27 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் என்ன செஞ்சார் ஒவ்வொன்றையா பட்டியலிட்டு போனோம். அப்போ அந்த அர்த்தத்தில் நாம் இதை சிந்திக்காதீர்கள். இவங்களுக்கு இக்கட்டுன்னா அவ்வளோ ஒரு இக்கட்டுங்க, துரத்திட்டு வராங்க. அப்படி அந்த மனசு எப்படி இருந்திருக்கும்? அதெல்லாம் விட்டுட்டேன். நான் முதல்ல யோசித்த ஒரே ஒரு நபர் ஃபோக்கஸ் பண்ணது ஒருத்தருடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும் தான் நான் யோசித்தேன். யார் இது? எகிப்து இஸ்ரேல் மக்களை வழிநடத்தி சென்ற இந்த லீடர் யாரு? யாக்கோபு, மோசே இல்லையா? மோசேயோட இதயம் எப்படி இருந்திருக்கும்னு நினைச்சேன். எவ்வளோ மக்கள் இருந்தாங்க? சாபஸ்குள்ள கூட அக்கா மென்ஷன் பண்ணாங்க அந்த பேரை. 6 லட்சம் புருஷர்கள். வெரி குட். எப்படிங்க நடத்திட்டு போயிருப்பாரு? எங்க நீங்க 60 பேர் இருக்கக்கூடிய சபையை நடத்த முடியல ஒரு பாஸ்டருக்கு? அப்படியா? என்ன பாஸ்டர் இப்படி சொல்றீங்க? அப்படி சொல்ல வரல. ஒரு சின்ன கூட்டத்தையே நம்மளால கண்காணிக்க முடியல. ஒரு 40 பேர் கொண்ட வகுப்பறை ஒரு டீச்சரால கண்ட்ரோல் பண்ண முடியல. கரெக்டு தானே? அப்போ ஒரு சிறு கூட்டத்தை கையாளுவதற்கு நாம் திணறுகிற நாமல் எப்படிங்க இத்தனை லட்சம் மக்கள், புருஷர்கள், அவங்க மனைவி, பிள்ளைகள், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. அவ்வளோ தூரத்துக்கு கூட வேணாம். ஒரு வீட்டில் ஒரு பிள்ளை, 2 பிள்ளைங்க. பாஸ்டர் சமாளிக்க முடியல பாஸ்டர். நிறைய பேர் சொல்கிறாங்க. நேற்றுக்கெல்லாம் மீட்டிங் போயிருந்தேன். என்ன மீட்டிங் வரலையா அண்ணன் அப்படின்னு. பாஸ்டர் இவன் ஒருத்தன் என்னால் சமாளிக்க முடியல அப்படின்றார் ஒரு அண்ணன். ஒரே ஒரு பையன். எத்தனை வயசு தெரியுமா? 3.25 வயசு. 3.25 வயது கொண்ட ஒரு சிறு பிள்ளை ஒரு அம்மாவுடைய அப்பாவுடைய நிம்மதி கெடுக்கிறான்னு சொல்ல வரல, ஒரு வேலையை செய்ய வைக்க முடியல, சகலத்தையும் அவங்களால தொடர்ந்து தான் வேலையை செய்ய முடியாத அளவுக்கு தடைகள் உண்டு பண்ணுறாங்க. அப்படின்னா இந்த கூட்டத்தை வழிநடத்தி சென்ற, இத்தனை லட்சம் மக்களை வழிநடத்தி சென்ற இந்த மனிதருக்கு இருதயங்கள் எப்படி இருந்திருக்கும்? விசுவாசத்தை தந்தை ஆபிரகாம் என்று எளிமையாக சொல்லிவிட்டோம். ஆனால் இவர்களுடைய இருதயத்திலும் அந்த விசுவாசத்தை என்னால் பார்க்க முடியுது. அதுதான் ஆச்சரியத்திலும் ஆச்சரியத்தை நான் தேடுகிறேன். நமக்கு இதெல்லாம் சில நேரத்தில் மறக்கிறனாலையும் அதை பெருசாகவே எடுத்துக்காதனால பெருசாக நமக்கு தெரிய மாட்டேங்குது. கடைசி வரைக்கும் நிற்கிறேனா? வாகும் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, உன் கண்கள் கண்ட பெரிய சோதனைகளையும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை புறப்பட பண்ணின காண்பித்த பலத்த கைகளுக்கும் ஓங்கிய புயத்தையும் நன்றாய் நினைத்து, ஓங்கும் புயமும் பலத்த கரமும் பாடுங்க, உன் பக்கமே உண்டு தாங்கி தயவு இரக்கம் தாராளமாய். அதுதான் பிரச்சனை. தாராளமா மனுஷன் கொடுக்கறதுனால தான் நம்ம மறக்கிறோம். இஸ்ரவேலே ஜனமே என்று கைவிடாங்க, யெகோவா தேவன் கூட இருக்கிறார். அவர்கள் செய்த தவறை இன்றைக்கு நாமளும் செய்கிறதுனால தான் கர்த்தருக்காக என்னால் கடைசி வரை நிற்க முடியவில்லை. தேவனுடைய காலையத்தில் நிறையா இந்த நிகழ்வை பார்த்துட்டே இருக்கிறோம். ஒரு கோட் வாசிச்சுட்டு அவருடைய உண்மையான நடந்த சம்பவத்தை நான் கூறி முடிக்கிறேன். எலன் ஒயிட் அம்மையார் ஒரு புத்தகத்தில் எழுதுகிறாங்களா, நமது கடந்த கால சரித்திரத்தில் கர்த்தர் நம்மை நடத்தி வந்த விதத்தையும், சரிங்களா, இந்த முடிஞ்சு போன லைஃப், அவரது போதனையையும் மறவாதிருந்தால் வருங்காலத்துக்கு ஒரு பயப்படுவதற்கும் நமக்கு அவசியமே இல்லை. இதுவரைக்கும் தேவன் என்னை வழிநடத்தின விஷயத்தை நான் மறக்காம ஞாபகம் வைத்துட்டு இருந்திருந்தேன் அப்படின்னா இனி வரக்கிற வாழ்க்கைக்கு நான் என்ன செய்ய தேவையில்லையா? பயப்பட வேண்டாம். முற்பிதாக்கள் வைத்திருந்த நம்பிக்கையும் விசுவாசங்களும் தைரியமும் நம்மிடம் காணப்படும் என்று சொன்னால் நம்ம என்ன செய்ய வேண்டாம்? பயப்பட வேண்டாம். கடைசி வரை நிற்கிற ஒரு அனுபவங்கள் நாம் இருக்கிறதா? இந்த கதையில் ஒரு மிகப்பெரிய ஒரு பாடல் ஆசிரியரை பற்றி நான் பார்க்க போகிறோம். அந்த பாட்டினுடைய ஆசிரியருடைய பெயர் என்ன? தாமஸ். அவருடைய பெயர்
நீங்கள் யூடியூப்பில் நீங்கள் டைப் பண்ணுங்கள், பிற்பாடு வேணால் லிங்க் நான் குரூப்பில் போடுறேன். அது ஆங்கில பாடல், அதனால் நான் இதை காமிக்கல, ஆனால் அதோடைய டிரான்ஸ்லேட் பண்ணி விளக்கத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அவர் எழுதுறாரு, ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போ அந்த விளக்கத்தை பார்க்கும்போது ப்ரீஷியஸ் லார்ட் டேக் மை ஹேண்ட் அப்படின்ற அந்த டைட்டில், அந்த பாடலுடைய கருத்து. அப்போ அதனுடைய விளக்கம் சொல்றாரு, வெளியேற பெற்ற தேவனே என் கையை பிடித்து கொள்ளும் அப்படின்ற ஒரு கருத்து மிக்க ஒரு பாட்டை அவர் எழுதுறாருங்க. சரி, நல்ல பாட்டு அப்படின்னு நான் கவனிச்சேன். கிட்டத்தட்ட 3000 பாடலுக்கு மேலே அவர் எழுதியிருக்கிறார் அந்த தாமஸ். பாட்டு எழுதுறது மாத்திரமல்ல, அவரே பாடி அவரே இசையமைக்கக்கூடிய தாளந்தும் அவருக்கு உண்டு. அமெரிக்க தேசத்தில் இருக்கிறார். அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, கிறிஸ்துவ கூட்டங்களில் பாடுறது அவருடைய வழக்கம். எங்கேயாவது சுவிசேஷகம் அறிவிக்கிற கூட்டங்கள், ரிவைவல் மீட்டிங் இல்லையா, கன்வென்ஷன் கூட்டம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி கூட்டத்தில் சுவிசேஷக பாடலை, தேவனுடைய பிறப்பு சம்பந்தமான, தேவனுடைய 2வது வருகை சம்பந்தமான பாடலை பாடுகிற பழக்கம் அவருக்கு உண்டு. அவர் பாடிக்கிட்டே இருந்தார். ஒரு நாள் பெரிய ஒரு கூட்டத்துக்கு அவருக்கு அழைப்பு வந்தது. மிஸ்டர் தாமஸ், இந்த கூட்டத்திற்கு நீங்க தான் சாங் சர்வீஸ்ல இருந்து எல்லாத்தையும் நீங்க தான் பண்ணணும், விசேஷமான பாட்டை நீங்க தான் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழைப்பு அவருக்கு வந்த உடனே அவர் புறப்பட்டு செல்றார். இது நடந்த நிகழ்வு. அவர் பயணித்து செல்கிறார், போகிறாரு, அந்த கூட்டம் ஆரம்பிக்கிறது, பாடலை பாடுகிறார். பாடலை பாட ஆரம்பிக்கும் போது ரொம்ப ஆனந்தம், மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒரு பெரிய சிங்கர். அந்த பாடலை பாடிட்டு அவர் கீழே இறங்கி உட்காந்துட்டு இருக்கிறாரு. அடுத்த நிகழ்ச்சி நடக்குது, பிரசங்கத்துக்கு போறாங்க. ஒரு ஃபோன் கால் திடீர்னு வருது. மிஸ்டர் தாமஸ், உங்களுடைய மனைவி பிரசவ வேதனையில் இருக்கிறாங்க, உடனடியாக நீங்க மருத்துவமனைக்கு வாங்க அப்படின்னு ஒரு செய்தி. இந்த செய்தியை கேட்ட தாமஸ் என்ன பண்றாரு அப்படின்னா, அவருக்கு வர்றதுக்கு மனசு இல்லை. பாட்டு மேல அவ்வளோ ஆசை, அவ்வளோ உயிர், இதை விட்டுட்டு வர முடியல. என்னை மதித்து அவர்கள் இந்த இடத்துல பாட்டு பாடுறதுக்கு கூப்பிட்டுருக்காங்க, ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கின்ற ஒரு ஸ்தலம், இங்க நான் விட்டு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கிறார். சொந்தக்காரங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி கவனிச்சுக்கோங்க அப்படின்னு அனுப்புறாங்க. இவரும் போறாரு. ஃபோன் மறுபடியும் வருது. மிஸ்டர் தாமஸ், ரொம்ப வேகமாக உங்க மனைவி உங்களோட இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க, சீக்கிரம் வாங்க. இவர் போவே இல்லை. அரை மணி நேரம் கழித்து மீட்டிங் முடியுது. முடிவு பாடலை பாடி பிற்பாடு அவர் காரில் ஏறுறாரா. காரில் வந்துட்டு இருக்கும்போது மறுபடியும் ஒரு ஃபோன். குரல் முன்பு காட்டிலும் என்ன ஆயிடுச்சு, டவுன் ஆயிடுச்சு. மிஸ்டர் தாமஸ், உங்களுடைய மனைவியும் புதிதாக பிறந்த குழந்தையும் இறந்து விட்டது என்ற செய்தியை கேட்டாராம். இதை படிக்கும்போது அடுத்தது என்ன நடந்துச்சு அப்படின்னு நான் யோசிக்கும் போது ரொம்ப ஸ்தம்பிச்சு நின்னேன். இப்படி ஒரு மனுஷன் தாமஸ் என்று பெயர் கொண்டு இப்படி ஒரு மனிதன் வாழ்ந்தாரா? வாழ்ந்திருக்கிறார். போறாரு, நேரா மனிதன் ஹாஸ்பிட்டலுக்கு போவார்னு நினைச்சேன். அந்த கதை நடந்த சம்பவம் தொடர்ச்சியாக வருது. அவர் ஹாஸ்பிட்டல் போல, வீட்டுக்கு போயிட்டாரு. ரொம்ப ஆர்வம் எனக்கு அதிகமாயிருச்சு, என்னதான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு அவருடைய இசைக்கருவி பெட்டியை தொட்டு ஒரு பாட்டு எழுதினாரா. நம்ம யாராவது அப்படி செய்வோமா? என்ன பைத்தியக்கார மாதிரி, மனைவி இறந்துட்டு பிறந்த குழந்தை இறந்து போச்சு, ஒரு துக்கமான செய்தி காதுல விழுந்த பிற்பாடும் வீட்டுக்கு போயிட்டு இசை பெட்டியை தொட்டுட்டு இருக்காரு. அவ்வளவு பைத்தியமா? அவர் சொன்னார் பிற்பாடு, தேவன் எனக்கு கொடுத்த பொறுப்பு இன்னும் முடியவில்லை. நான் போக வேண்டிய தூரம், அவங்க ஹாஸ்பிட்டல் ரொம்ப தூரம் தான், நான் போறதுக்கு இன்னும் நேரங்கள் இருக்குது, அங்க முடிந்துருச்சு, இங்க ஆரம்பிக்க வேண்டிய காரியம் இருக்குது அப்படின்னாரா. அந்த வார்த்தை எப்படி அவர் நடந்தார் எனக்கும் தெரியல. நான் அந்த சரித்திரத்தை வாசிக்கும் ரொம்ப மறுபடியும் 2-3 டைம் வாசிச்சேன். நைட்டு நான் அந்த சரித்திரத்தை வாசிக்கும் போது நைட்டு விடியகாலம் 2 மணி, மீட்டிங்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்கு லேட் ஆகிட்டுன்னு அப்போ தான் அந்த தேடி பார்த்துட்டு இருந்தேன். அந்த மனம் இன்றைக்கு நம்மிடம் உண்டு. அதுக்காக நீங்கள் துக்க செய்தி வந்த உடனே போயிட்டு உட்காந்து அப்படி சொல்ல வரல. அந்த சூழ்நிலையிலும் இருந்து கொண்டு அவர் எழுதின அந்த பாட்டின் வரியை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. விலையேற பெற்ற தேவனே, என் கையை பிடித்துக் கொள்ளும் மனைவி இல்ல, பிள்ளைங்க இல்ல. அந்த சூழ்நிலை அதை கேட்ட மாத்திரத்துல ஓ என்று சொல்லி சத்தம் போட்டு அழுவதற்கு தான் நம்மளால நினைப்போமே தவிர, இப்படி தேவனை நோக்கி பார்த்து துதிப்பதற்கு என்றைக்காவது மனது இருந்திருக்குதா? என்னை வழி நடத்தும், நான் நிற்கட்டும், என்னால நிக்க முடியல,
ஒண்ணுமே என்கிட்ட கிடையாது, நீர் கற்றுக் கொடுத்த அந்த பாட்டு தவிர சொல்றார். பலவீனமாகவும் தோய்ந்து போய் புயல் வழியாக, காற்று வழியாக, இரவு வழியாக என்னை வெளிச்சத்திற்கு வழி நடத்தும். இந்த பாட்டு ரொம்ப ஃபேமஸான சாங். யூடியூப்ல நீங்க பாடுங்க, நிறைய பேர் பாடியிருக்காங்க. ஆனால் இங்கிலீஷ்ல தான் இருக்கு. தமிழ்ல ஒரே ஒரு இலங்கைக்காரர் மாத்திரம் கிட்டார் பிளே பண்ணிட்டு வாசிச்சிருக்கிறார். என் வழி மந்தமாய் போகிறது, விலைமதிப்பற்ற தேவனே என் அருகில் நில்லும், என் வாழ்க்கையை நான் இழுத்து மீண்டும் திருப்பி வைத்துக் கொள்ள எனக்கு உதவி செய்யும். சில நேரத்தில் நம்மளாம் துக்ககரமான நேரங்கள்லையும் சோர்ந்து போய் விசுவாசத்தின் வழியிலிருந்து விலக முயற்சிக்கிறோம். அந்த தாமஸ் கர்த்தருக்காக கடைசி வரை நிற்கிற அனுபவத்தை இவர் மூலமாய் நான் பெற்றுக்கொண்டேன். அந்த வேதனையான நேரத்தில் எழுதப்பட்ட பாடல் தான் இது. அதை முடிச்சுட்டு மற்ற காரியத்துக்கு அவர் கடந்து சென்றார். அதோட அந்த ஸ்டோரி முடிஞ்சிட்டு. யோசிச்சு பார்ப்போம், இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில சில உபத்திரவங்கள் வரும் பொழுது தேவனுக்காக கடைசி வரை நான் இருக்கிறேனா? ஆசைதாங்க எல்லாருக்குமே, கர்த்தருக்காக நான் நிற்கணும். எனக்கு தெரியும் என் ஆண்டவர் பெரியவர், என் தேவன் பெரிய தேவன் எனக்கு நல்லா தெரியும். ஆனாலும் ஏதோ ஒரு விஷயம் நம்மள அங்க தடுத்துருது. அந்த ஒரு காரியத்தை தாண்டி செல்வதற்கு என்னால மனசு நிச்சயம் வரமாட்டேங்குது. பனித்துளிகள் புத்தகத்தில் நீங்க வாசிங்கன்னு சொன்னா, கடந்த வாரமும் எல்டர் அருள்தாஸ் அவர் மென்ஷன் பண்ணாங்க. பயணியர் சரித்திர முன்னோடிகள் பற்றி சில விஷயத்தை நம்ம பார்க்குறோம். நானும் பார்த்தேன். அந்த பனித்துளி வாசிக்கணும்னா என்ன செய்வோம் அப்படின்னா, கீழே அந்த ஜெபோன்னு போட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அதை தான் ஃபஸ்ட்டு வாசிப்பேன் நான். ஏன்னா அதை வாசிட்டா கண்டென்ட் என்னன்றது எனக்கு கொஞ்சம் கெஸ் பண்ணிடுவேன். ஓ, இது சம்மந்தமாக இருக்குது. அப்போ அதுலேயும் நிறைய சம்பவங்கள் பார்த்தீங்கன்னா, முற்பிதாக்கள் சாட்சிகளாக நின்றார்களாம். கழுத்தை வெட்டுறாங்க, மனைவியை தூக்கிட்டு போயிடுறாங்களாம், பிள்ளைகளை துண்டா விட்டுறாங்களாம், நிற்கிறாங்க. ஆனால் இன்னும் அப்படிப்பட்ட உபத்திரவங்கள் நம்மை நோக்கி இன்னும் வரவில்லை. ஆனால் நாம் எப்படி அதெல்லாம் சமாளிக்க போறோம்ன்றது தெரியல. பயமுடுத்துவதற்காக அல்ல, தேவன் நம்மோடு இருக்கிறார் அப்படின்றத நினைச்சுக்கோங்க. விசுவாசத்தை வளர்த்து கர்த்தருக்காக கருத்தாய் நின்று கற்பனையின்படி நிற்கும் போது கடைசி வரை நம்மால் நிற்க முடியும். ஆமென். அந்த அனுபவத்துக்குள்ளாய் நாம் கடக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஜெபித்து அந்த தேவனை நோக்கி பார்க்கும் போது அன்பரின் பாதத்தில் ஒரு நிமிடம் செலவழித்தோம் என்று சொன்னார். நிச்சயமாக தேவன் நம்மளையும் அவ்வளோ பெரிய இக்கட்டாக இருந்தாலும் நடத்துவார். யோசிச்சு பாருங்க, ஜேம்ஸ், இந்த தாமஸ், எப்படி அந்த லைஃப் அவருக்கு இருந்துச்சு, எப்படி அந்த பாட்டை அந்த சிச்சுவேஷனில் எழுத தோணுச்சு. சிந்திப்போம், செயல்படுவோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.